அனைவருக்கும் வணக்கம். நான் பரமேஷ்குமார், பிரபஞ்சா நிறுவனத்தோட இயக்குனர் பேசுறேன். பிரபஞ்சா நிறுவனம் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. நல்ல பொருட்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். குழந்தைங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும். அப்படின்னு ஒரே நோக்கத்துல ஆரம்பிச்ச இந்த நிறுவனம், இன்னைக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3ம் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி சார், நல்ல எண்ணெய்னா எங்க கிடைக்குது? யார் நல்லெண்ணெய் குடுக்குறாங்க? பேருல தான் நல்லெண்ணெய்ன்னு சொல்லியிருக்கு. எல்லாமே கலப்படமா இருக்கு. அந்த மாரி நம்ம மக்களோட நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. ஆக்சுவலா எண்ணெய் சொல்றது நம்ம எள்ளுல நல்லெண்ணெய் தயார் பண்றோம். கடலை எள்ளுல கடலை தயார் பண்றோம். தேங்காய்ல தேங்காய் தயார் பண்றோம். அந்த எள்ளு எத்தன விதமான எள்ளு இருக்கு தெரியுமா? மொத்தம் 3 விதமான எள்ளு இருக்கு. கருப்பு எள்ளு, சிவப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. கருப்பு எள்ளு மட்டும் போடுறது. இன்னைக்கு கருப்பு எள்ளு ரூ. 90 ரூ. 95 கிடைக்குது. டன் கணக்கு வாங்கினா ரூ. 85 கிடைக்கும். சிவப்பு எள்ளு ரூ. 110 அந்த ரேஞ்சில் இருக்கு. வெள்ளை எள்ளு 160, 150, 140 அது போக்குல இருக்கு. இந்த 3 எள்ளும் நம்ம உடம்புக்கு தேவையானதுதான். என்னென்ன சத்துக்கள் கொடுக்கணுமோ அத்தனை சத்தும் கொடுக்கும். நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்டா மாற போறீங்கன்னா உங்க எண்ணெயை மாத்தாம வச்சுக்கோங்க. இந்த கலப்பு எள்ளு யூஸ் பண்ணி எண்ணெயை தயார் பண்றவங்க 100% நல்லெண்ணெயாவே இருக்கும். இன்னும் கலப்பு எள்ளுல அவங்க கலப்பாங்க பாருங்க, ரேட்டு கம்மிக்காக. நிறைய பேர் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. என்ன பாதிப்பு வரும்னே தெரியல அவங்களுக்கு. தெரிஞ்சு கூட சில பேர் செய்யறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு எண்ணெய் வாங்குங்க. வாங்குறப்ப இதுல கலப்படம் இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி சார், பானி கலந்து எண்ணெய் எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. பானி கலந்த கலப்பட எண்ணெய் எனக்கு வேண்டாம் சொல்லுங்க. ஒண்ணுமே அவங்களால எண்ணெயே கொடுக்க முடியாது. பானி கலக்காத எண்ணெய் இன்னைக்கு நடைமுறையில இல்லை. ரேட்டு என்னது? இன்னைக்கு கலப்பு எள்ளு ரூ. 129 டு ரூ. 140 விற்கிது. அந்த ரூ. 129 ரூ. 140க்கு 3 கிலோ வாங்கினா நம்மளுக்கு 1 லிட்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கிலோ வேண்டாம், 2.5 கிலோ வாங்கினா, இல்லை 2 கிலோ வச்சுங்களேன். 2 கிலோ வாங்கினா 1 லிட்டர் எண்ணெய் வரும். 140 2 கிலோ 280 ஆயிடுச்சு. ஆட்டுறதுக்கு கூலி 30 ஒரு கிலோ. 2 கிலோ ஆட்டுறோம் 60 ஆச்சா. அப்ப 280 பிளஸ் 60 எவ்வளோ ஆச்சு? 340 ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல கலக்கிற மண்டை வெல்லம் அல்லது கருப்பட்டி, முக்காவாசி மண்டை வெல்லத்தை சேர்த்துருவாங்க. ஸோ இனிப்பு சேர்த்து தான் அது அரைக்க முடியும். அதனால மண்டை வெல்லம் சேர்த்துருவாங்க. மண்டை வெல்லம் இன்னைக்கு 120, 90 ஏதோ ரேஞ்சில் கிடைக்குது. கருப்பட்டி ஒரு கிலோ கிட்டத்தட்ட 350, 400, 500. கருப்பட்டியிலே கலப்படம் எப்படி தெரியுமா? கருப்பட்டியில சீனி கலக்காத கருப்பட்டி, சீனி கலந்த கருப்பட்டி, அப்படி ஹோல்சேல் பஜார்ல போனா கிடைக்கும். சீனி கலக்காத கருப்பட்டி வேணும்னு கேட்டு வாங்கணும். அந்த கருப்பட்டியை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு சுகரே வராது. டாக்டர் கருப்பட்டி சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது சொல்லி சஜஷன் கொடுக்கறது காரணமே, இவங்க ஏதோ ஒரு கருப்பட்டி, சீனி கலந்த கருப்பட்டி வாங்கிடுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட் போட்டு நீங்க கருப்பட்டி எல்லாம் இயற்கையா கிடைக்கிறது தான் நான் சாப்பிட்டேன், சுகர் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. பட் சீனி கலக்காத கருப்பட்டி, பியூர் கருப்பட்டி வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அதோட இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அதுல உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதான். இப்ப இதுல நாங்க கலக்கிற இந்த எள்ளுல கருப்பட்டி, நயம் கருப்பட்டி தான் சேர்க்கிறோம். நயம் கருப்பட்டி இன்னைக்கு 450 ரூபா 500 வந்துடும். இப்போ அதுல ஒரு 10% 500 வருதுன்னா ஒரு 10% இந்த 2 கிலோ எள்ளுக்கு நம்ம சேர்க்கணும் வச்சுங்களேன், ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா. எவ்வளோ இருந்துச்சு? 340 இருந்துச்சு, ஒரு 50, 390 ரூபா. அதுக்கப்புறம் பாட்டில் 15 ரூபா பாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பேக்கிங் அது ஒரு 10 ரூபா இருக்கு. இப்படிலாம் பாக்குறப்ப 420 ரூபா கீழே ஒருத்தரால கொடுக்கவே முடியாது. அந்த 420 ரூபா ஒருத்தர் கொடுத்தாலே அவருக்கு 10 ரூபா 15 ரூபா லாபம் கிடைச்சிருக்கும். நல்ல தரமா தயார் பண்றவங்க சொல்றேன். இப்ப இதே எக்ஸாம்பிள 100 கிலோ வாங்குறவங்க பரவாயில்ல, ஒரு 500 கிலோ வாங்குறவங்க, ஒரு டன் வாங்கி ஸ்டாக் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் 380 ரூபால அவங்களால ஆட்டிட முடியும்.
நீங்க வந்து ரூ. 250 கிடைக்குது, ரூ. 300 கிடைக்குது. அப்புறம் வந்து ரூ. 190 நல்லெண்ணெய் கிடைக்குது. இந்த மாரி வந்து ரொம்ப கம்மியா விலை போக, 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 போக நீங்க என்ன கலந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கே தெரியும். இது கலப்பெண்ணு தான். அதனால தான் இந்த விலைக்கு குடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஆனா உங்களோட பணப்பற்றாக்குறை, உங்களோட இயலாமை வாங்கி சாப்பிடுறீங்க. நான் வந்து அத நீங்க சாப்பிடக்குள்ள சாப்பிடவே வேண்டான்னு சொல்லிருவேன். இப்ப நீங்க பானி ஒண்ணு கலக்காத ஒரு எண்ணெய் ஒருத்தர்ட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா 3 மாசத்துல இல்ல 2 மாசத்துல உங்களுக்கு அதிகப்படியான ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். அந்த எண்ணெயில சமைச்சு சாப்பிட்டா உடம்பு வந்து எப்படி மாறுது? அது இல்லாம வந்து உள்ள வந்து செரிமான தன்மை எப்படி இருக்கு? இது எல்லாமே உங்களுக்கு புரியும். இது இல்லாம வந்து நீங்க வந்து விலை கம்மியான எண்ணெய் தான் சாப்பிடுவேன் சொல்லி சொன்னீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கள மாரி சில நிறுவனங்கள் இருக்காங்க. நல்ல நிறுவனங்கள் இருக்காங்க. கலப்படமே இல்லாம குடுக்குற நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த நிறுவனத்துல கண்டிப்பா அவங்க ஹோல்சேல் பெரிய லெவல்ல பண்றவங்களே ரூ. 420 கீழ ரேட் வைக்க முடியாது அவங்களால. அதனால விலை குறைச்சு கிடைக்குதுன்னு சொல்லி சாதாரண எண்ணெய வாங்கி நீங்க எதையுமே வாங்கி நீங்க சமைக்காதீங்க. சமையல் அது பண்ண, 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 பண்ண உங்க உடம்பு கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அதேமாரி கடல் எண்ணெய். கடல் எண்ணெயும் நெறைய கலப்படம் இருக்கு. நான் ஒரு கடைக்கு போய் கடல்ல நம்ம தோப்புல உள்ள கோழிக்காக கடலை கேட்டேன். கடல் கேட்டா எனக்கு ரூ. 140 ரேட்டுக்கு சொன்னாங்க 1 கிலோ. கோழிக்கு போட போறேன். சொன்னோனே என்ன சொன்னாரு, "அண்ணே இந்த கடலை போடுங்க. விலை கம்மியா தான் வரும்." அந்த கடலை பார்த்தா கொஞ்சம் கமறலா இருந்துச்சு. அந்த கடலைய பார்த்தா, "அண்ணே என்னண்ணே இது கமறலா இருக்கு, கோழிக்கு போடுறோமா?" "அண்ணே இதுதாண்ணே ஹோட்டலுக்கு சட்னிக்கே கொண்டு போறாய்ங்க. கடலை சட்னி போடுறாய்ங்கல்ல முழுக்க இதுதாண்ணேன்னு" சொல்றாங்க. ஹோட்டல்ல போய் சட்னி டேஸ்ட்டா இருக்குன்னு நம்ம சாப்பிடுறோம். அது வந்து உடம்புக்கு நல்லதா இல்லையான்னு பார்க்கிறது இல்ல. அந்த கடலை சட்னி நம்ம வந்து அவன் தொட்டுக்க குடுத்துருக்கிறான். அவங்களுக்கு என்ன? இதனால வந்து பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனா, போக, 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 போக இப்ப நீங்க வந்து ரூ. 12 ரூ. 15 இட்லிக்கு 3 சட்னி குடுக்குறாங்கன்னா, தரமா ஒருத்தர் வந்து தயார் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 25 ரூ. 20 ஆயிரும். ஆனா ரூ. 20 நம்ம குடுத்து இட்லி வாங்கி சாப்பிடுற அளவு நம்ம இல்ல முதல். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்னு சொல்லி நம்ம செஞ்சு, செஞ்சு, செஞ்சு நம்மளையும் நம்ம வந்து ஆ நோய்வாய்ப்பட்டு படுக்கிற அளவுல செஞ்சுரும். தயவுசெய்து சாப்பாட்டு ஐட்டத்துல, சாப்பாடு பொருட்கள நீங்க கவனமா சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த விதமான நோய் தொந்தரவும் வராது. இப்பல்லாம் நோய் தொந்தரவ விட காசு பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது. காசு இல்ல, அதுக்காக என்ன வேணா செய்யலாம். அந்த மாரி போயிரும். ரூ. 190க்கு ஒரு நல்லெண்ணெய் குடுக்குறாங்க. ரூ. 190க்கு நல்லெண்ணெய் வந்து எப்படி தயார் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? இந்த சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆசையா ஒரு வடை எடுத்து சாப்பிடுறாங்கன்னா, அந்த ரூ. 190 எண்ணெயில பொரிச்சு அந்த வடைய குடுக்குறோம். தயவு செய்து மனசு வலிக்குது எனக்கு. இந்த மாரி குடுக்கறத விட குடுக்காமயே இருந்துடலாம் பிள்ளைங்களுக்கு. வடகடையில போறோம். அப்படியே சன்ஃப்ளவர் அப்படியே ஏத்தி ஊத்துவோம். சந்தோஷமா சாப்பிட்டு அங்கேயே டீ குடிச்சுட்டு போயிருவாங்க. இன்னைக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ, நாளையோட டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க. மூட்டு வலி பேஷண்ட். மூட்டு, டயபெட்டிக் சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணம் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பாத்திரத்துல சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கங்க. 1 மாசம் முழுக்க சமைங்க. சமைச்ச பிறகு நீங்க அந்த பாத்திரத்த கழுவ கொண்டு வாங்க. கழுவ கொண்டு வந்தீங்கன்னா, அந்த சன்ஃப்ளவர் ஆயிலு படிமமா சைடுல ஃபுல்லா படிஞ்சிருக்கும். நல்லா தேய்க்கணும். தேய்ச்சு பார்த்தா ஒரு படிமம் இருக்கும். அந்த படிமத்த எடுக்கிறதுக்கு ஒரு 2, 3 நிமிஷம் ஆகும். அந்த பாத்திரத்த நம்மளோட வவுறு எடுத்துக்குவோமா? அந்த வவுறுல இந்த பாத்திரத்த தேய்ச்சு எடுத்த மாரி வவுற உள்ள விட்டு கைய விட்டு தான் தேய்க்க முடியாது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த வவுறுல 1 மாசம் சாப்பிட்ட அந்த ரீஃபைண்ட் ஆயிலோட சுத்தி உங்க ஓட்ட சுத்தி ஒரு படிமம் படிஞ்சிரும். அது படிஞ்ச பிறகு நீங்க அத கிளீன் பண்றதும் இல்ல. அதுக்கு பண்ணக்கூடிய வசதியும் நம்மளுக்கு இல்ல. 4 வருஷம் கழிச்சு டைஜஷன் பிரச்சனை மெதுவா ஸ்டார்ட் ஆகும். நெஞ்செரிச்சலு, தொண்டை வலி லைட்டா ஸ்டார்ட் ஆகும். ஒரு தடவ வரும். 2 மாசம் கழிச்சு கொஞ்சம் கூட வரும். 3 மாசம் கழிச்சு அடிக்கடி வரும். இல்ல அந்த மாரி ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு தான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் டயபெட்டிக்க்கு முதல் அ படி. இந்த செரிமான பிரச்சனை வந்ததுன்னா, கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனை வந்துரும். மலச்சிக்கல். அப்புறம் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது. இது மாரியான அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுரும்.
தயவு செய்து எண்ணெயில கவனம் செலுத்துங்க. கவனமா எண்ணெயை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷனா நீங்க இருக்கலாம். ஆரோக்கியம் செலுத்தலைன்னா காசை பார்த்து நீங்க இந்த சன்ஃப்ளவர் ஆயில் காசை பார்த்து நீங்க சாதாரணமா காசை பார்த்து என்ன சொல்றது, ஒரு 200 கிடைக்குது, 300 கிடைக்குது, நல்லெண்ணெய் யூஸ் பண்றது, நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான். இவ்வளவு பிரச்சனையை நம்ம கேட்குறோம், பார்க்குறோம். ஆனா வந்து மறுபடியும் அந்த விலைக்கு அந்த எண்ணெய் கிடைக்குதுன்னு சொல்லி அதையே போய் வாங்குவோம். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொன்னது அன்னைக்கு நான் கேட்க முடியல, இன்னைக்கு இப்படி நான் இருக்கேன்னு சொல்ற நிலைமையில உங்க மனசு உங்களுக்கு சொல்லும். இன்னைக்கு நீங்க மாறி இந்த எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷம் கழிச்சு பயங்கரமா ஆரோக்கியமான மனுஷனா இருப்பீங்க. சத்தியமா சொல்றேன், உங்கள் ஆரோக்கியத்துக்கு நான் கேரண்டி. எவனாவது ஒருத்தன் சொல்றானா உங்க ஆரோக்கியத்துக்கு நான் கேரண்டி சொல்றானா தெரியல. ஆனா உங்க ஆரோக்கியத்துக்கு நான் கேரண்டி நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து கருப்பட்டியில வெல்லமும் சேர்க்கறதில்ல, கருப்பட்டி சேர்க்கிறோம், எள்ளு தரமான எள்ளு சேர்க்கிறோம், நல்ல ஒரு செக்கை பயன்படுத்துகிறோம், நல்ல எண்ணெய் சூப்பரான தரத்தில் கொடுக்குறேன். வாங்கி உடனே யூஸ் பண்ணி பாருங்க, மறுபடியும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 3 மாசம் நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த நோயிலிருந்து விடுபட்டேன்னு சொல்ற கமெண்ட் எத்தனை பேர் சொல்றீங்க பாருங்க. நாங்கள் தரமான எள், கடலை மற்றும் தேங்காய் ஆகியவற்றை கொள்முதல் செய்து மரச்செக்கில் இட்டு வெப்பம் அதிகமில்லாமல் மெதுவாக எண்ணெய் எடுக்கும் பாரம்பரிய முறையில் தயார் செய்கிறோம். இந்த முறையில் தேவையான சத்துக்கள் அழிந்துவிடாமல் பாதுகாக்கப்பட்டு சிறந்த முறையில் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கு எந்தவித குறைவின்றி உங்கள் வீடு தேடி வருகிறது. நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதும். என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள். பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம்.